ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. தேவையில்லாமல் காசை செலவு பண்ணாமல் எப்படி சிக்கனப்படுத்துன்றதான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளை மாதிரி நிறைய மிடில் ஃபேமிலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மிடில் ஃபேமிலி என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஸோ நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். அதுவே மந்த்லி சேவ் பண்ணும் போது 1 இயருக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டாகவே நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, என்னடா நம்ம இவ்வளோ சேவ் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனம் அப்படின்னா கஞ்சத்தரணும்னு நிறைய பேர் நினச்சிடுறாங்க. சிக்கனம் வேறு, கஞ்சத்தனம் வேறு. கஞ்சத்தனமாலாம் இருக்க சொல்லலை. ஓரளவுக்கு நம்ம பார்த்து பொழங்கினாலே நம்ம ஓரளவுக்கு காசு மிச்சம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷாம்புலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் வாங்கும்போது ஒரு சில பேர் பேக்கெட்டில் வாங்குவீங்க. ஒரு சில பேர் பெரிய பெரிய டப்பாவில் மொத்தமாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சுருவீங்க. ஆனால் அது வாங்கும் போது உங்களுக்கு காசு மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட்டே தெரியாமல், குவான்டிட்டியே தெரியாமல் அதிக அளவுக்கு ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணுறதுல நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாட்டில் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். ஸோ அதை ஒரு சின்ன குட்டி குட்டி சேஷேல விற்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு 4 சேஷே இல்லை 3 சேஷே அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அப்பப்போ நீங்கள் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு காசை மந்த்லி ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். பெரிய டப்பாவில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட சேஷேல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மணி சேவ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சோப் நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆஃபரில் வாங்க. அதாவது 4 சோப் 5 சோப்புன்னு சேர்த்து விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் மிச்சம் ஆகும். ஸோ சூப்பர் மார்க்கெட் போகும்போது மந்த்லி 2 மந்த்ஸ்க்கு மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி 2 சோப் வாங்கினா 2 சோப் ஃப்ரீ அந்த மாதிரி காம்போ பேக்காக வாங்கிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம மாதம் வாங்குறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப நிறையவே நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ சோப் மட்டும் நல்லா காம்போ ஆஃபர் போடும்போது அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிக்கோங்க. அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் குக்கிங் ஆயில். அதாவது ஆயில் நம்ம பேக்கெட் ஒரு லிட்டராக வாங்குறது பதிலாக 5 லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி 5 லிட்டர் வாங்கினாலே 2 மாதத்துக்கு நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஒரு லிட்டராக பேக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க எதுவுமே தெரியாது, கணக்கும் தெரியாது உங்களுக்கு. ஸோ மாதம் நீங்கள் வாங்குறத விட 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய் மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மாதம் 5000 ஆகுதுன்னா 2 மாதம் ஒன்றா சேர்த்து வாங்கும்போது நம்மளுக்கு 6000 7000 அப்படி தான் ஆகும். ஸோ அதில் ஒரு 3000 கிட்ட நம்ம மிச்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி, டிஷ் வாஷிங் சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை லிக்விடாக இருந்தாலும் சரி, இல்லை வாஷிங் லிக்விடாக இருந்தாலும் சரி, நல்ல பெரிய பேக்கெட்டில் காம்போவில் வாங்கிக்கோங்க. காம்போவில் வாங்கினீங்கன்னா செம்ம ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 சோப் வாங்கினா 2 சோப் ஃப்ரீ அப்படின்னு சூப்பராக செலோ டேப் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எந்த சோப் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா சோப் பிராண்ட்லையுமே உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 20 ருபீஸ் 30 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு ஆஃபரில் சேவ் ஆகும் காசு. அதே மாதிரி தான் அரிசி மூட்டை 10 கிலோ வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்காம 25 கிலோவாக வாங்கிக்கோங்க. வாங்கினீங்கன்னா அதுவுமே மிச்சமாகவும் எப்பயும் பொருள் வீட்டில் இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். காலியாகவும் வலிச்சு நம்ம இது பண்ணாமல் 25 கேஜி வாங்கினீங்கன்னா நல்லா சூப்பராக தாராளமாக உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்து இஞ்சிலாம் நிறைய சீசன்ஸ் அப்போ நல்ல கம்மி ரேட்டில் கிடைக்கும். அப்போல்லாம் நிறையா வாங்கிக்கோங்க. நிறையா வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதே மாதிரியே துருவி வச்சிட்டிங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிட்டு துருவி வச்சிட்டிங்கன்னா டீ போடலாம் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ சீசன் அப்போ இந்த மாதிரிலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் விலை கம்மியில் கிடைச்சாலும் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி. நம்ம இதெல்லாம் உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண மாதிரி இருக்கும் ஃபுட்ஸில். ஸோ சீசன் இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கோங்க சாப்பாடில். ஸோ இது ஒரு பக்கம் ஹெல்த்திக்கும் நம்ம யூஸ்ஃபுல் டிப்பாகவும் சொல்லலாம்.
அதே மாதிரி இன்னொரு டிப் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து மாவு அரைக்கிறதுக்கு வந்து தோசை மாவு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதை வந்து பேக்கெட் வாங்குவாங்க. மோஸ்ட்லி ஒரு நாள் தினமுமே வாங்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாமல் எப்படியாவது சோம்பேறித்தனம் படாமல் ஒரு வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் மாவை வாங்கி அரைச்சி வச்சுருங்க. அப்படி அரைச்சிங்கன்னா நீங்கள் பேக்கெட் மாவு அப்பப்போ வாங்குறத விட ரொம்ப கம்மி. நீங்கள் பேக்கெட் மாவு வந்து 100 கொடுத்து டெய்லி வாங்குறத விட நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை வாங்கினாலுமே நீங்கள் வாரத்தில் 250 கொடுத்து நீங்கள் உளுந்து அரிசியெல்லாம் போட்டு மாவை ஆட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் தாராளமாக 3 வேளை சுட்டாலுமே உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். அதனால எப்படியாவது மாவு தோசை மாவு வந்து அரைச்சி வச்சுருங்க. அதுவும் வெளியில் வாங்குகிற மாவு என்ன போட்டு அரைப்பாங்கன்னு தெரியாது, எவ்வளோ ஹெல்த்தின்னும் தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் நம்ம கைப்பட அரைக்கிற மாவு வந்து சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியும் வேறு. ஸோ எதுக்கு காசை கொடுத்து நம்ம நோயை வாங்குறதுக்கு, அது நம்ம வீட்டில் வந்து நம்மளே அரைச்சி நம்ம பசங்களுக்காக நம்ம ஹெல்த்தியாகவே நம்ம ஊற்றி வைக்கலாம். ஸோ இது மூலிமாவும் உங்களுக்கு வந்து மணி சேவ் ஆகும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலுமே சரி, சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சமாக நீங்கள் ஊற போட்டு கிரைண்டர் இல்லாமல் ஒரு மிக்சியில் கூட உங்கள் 3 நாள் 4 நாள் அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், நம்மக்கிட்ட மாவு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். எனக்கெலாம் வீட்டில் மாவு ஆட்டி வச்சுட்டேன்னா அந்த வாரம் ஃபுல்லுமே வந்து நம்ம மைண்ட் வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக ஏதோ நம்ம சூப்பரான ஒரு வேலையை பண்ணி முடிச்சிட்டோன்ற மாதிரி தோணும். எப்போ பசங்க வந்து ஸ்கூலுக்கு காலையில் ஹரிபரியாக கிளம்பும்போது டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு இட்லியை ஊற்றிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடி அதையும் மென்ஷன் பண்ணுறேன். வீட்டில் அரைச்ச இட்லி பொடியை வந்து வச்சு அமுச்சிடுவேன். இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ஆனால் நீங்கள் வந்து மாவு ஆட்டி ரெடியாக வச்சுருந்தா மட்டும்தான் அந்த வாரத்தில் நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக டைம் வந்து டிலே ஆகாமல் பசங்களுக்கு நம்மளும் நம்ம உடம்பு வந்து எப்போ வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ரொம்ப ஒரு சில டைம் டயர்டாக இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் தனித்தனியாக பண்ண முடியாது. லஞ்சுக்கு ஒரு மெனு, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மெனு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறது தான் அவங்களுக்கு ஒரு மெனு, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், வெளியில் ஆர்டர் பண்ணலாம், ஆன்லைனில் போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசிப்போம். அப்படிலாம் யோசிக்காமல் அதுலேயும் நம்ம மணி வேஸ்ட் பண்ணாமல் இட்லி மாவுன்னு ஒரு எமர்ஜென்சி நம்ம இருந்துச்சுன்னா சூப்பராக நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். டக்குன்னு நம்ம வேலையை முடித்த மாதிரியே ஆயிரும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த காய் வந்து விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இந்த சீசனில் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா கம்மியாக ரேட் கிடச்சிதுன்னா வெண்டைக்காய் நிறையா வாங்கி அந்த சீசன் ஃபுல்லாக வெண்டைக்காய் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஒரு சில சீசனில் வெண்டைக்காய் ரொம்ப விலையாக இருக்கும். அந்த மாதிரி சீசன்ஸில் வந்து அப்போ வந்து என்ன வந்து ரொம்ப விலை கம்மியோ அது வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்கும் போது நம்ம மணியும் ரொம்ப கம்மியாகவும் அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்டும் இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கும். ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி தான். சில பேர் வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்குது வந்து நல்ல அவ்வளோ ஹெல்த்தி இல்லை, விலை நல்லா ஜாஸ்தி கொடுத்து வாங்கினா தான் வந்து அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் வந்து சாப்பிட்ணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப விலைன்றனால நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்றனால அது ரொம்ப ஹெல்த்தியும் ஆயிடாது. நீங்கள் அது ரொம்ப சீப்பாக விற்கிறனால அது ரொம்ப ஹெல்த்தியே இல்லாமல் இருக்குன்னுலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக வாங்கி சாப்பிடுங்க. இப்போ ஒரு சில சீசனில் வந்து ப்ராக்லி, அவகேடோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரேட்டில் கிடைக்கும். அப்போல்லாம் வந்து அதெல்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப வேணும் உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே வாங்குங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும் வாங்க. இல்லைனா அதுவே வந்து ஒரு சில சீசனில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், மூட்டையாக விற்பாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட மணி வந்து ரொம்பவே கம்மி பண்ணலாம். அடுத்த டிப் வந்து அரிசி பருப்பு சமைக்கும் போது இதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் மிச்சமாகும். ஸோ அரிசி பருப்பு நம்ம ஊற வைக்கும் போது அது நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால நம்மளுக்கு கேஸ் வந்து ரொம்ப மிச்சமாகும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 20 மினிட்ஸ் வேக வேண்டியது வந்து 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த 10 மினிட்ஸ்க்கான கேஸ் செலவு வந்து நம்மளுக்கு மிச்சம்தான் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
அடுத்து மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது என்னென்ன பொருள் வந்து நம்மளுக்கு காலி, எந்தெந்த பொருள் இருக்குது, எவ்வளோ இருக்குது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மார்க்கெட்டில் வாங்குங்க. ஏன்னா மார்க்கெட்டில் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் இது இருக்குமா இல்லையா அப்படின்னு அங்கே போய் யோசிச்சுட்டு இருக்கிற பொருளையே திரும்ப போய் வாங்கினாலும் வேஸ்ட் ஆஃப் மணி தான். நானே நிறைய தடவை இந்த வேலை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மாற்றினால நிறையாவே எனக்கு மணி சேவ் ஆகிருக்கு. இல்லாத பொருளை வந்து நம்ம எழுதி வச்சுட்டு அது வரைக்கும் நம்ம வாங்குறனால எவ்வளவோ நம்மளுக்கு மணி சேவ் ஆகுது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் போய் வாங்கும் போது ப்ரீ பிளான்டாக போங்க. ப்ரீ பிளான்டாக போயிட்டு நம்ம லிஸ்ட்டோடு போய் எடுத்துகிட்டு போய் வாங்கினோன்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட். அடுத்து சாப்பாடு வடிக்கும் போது நிறைய அளவுக்கு மீறி தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா தேவையில்லாமல் கேஸும் வேஸ்ட்டு, அதில் இருக்க தண்ணியும் வேஸ்ட்டு. ஸோ அளவாக பாத்திரத்தில் அளவான தண்ணியை போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் சாப்பாடு ஆக்குனிங்கன்னா நம்ம கேஸ் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ணலாம். அடுத்து சமையல் பண்ணும் போது நம்ம இவ்வளோ தான் பண்ண போகிறோன்னா அதுக்கேற்ற பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அண்டா சைஸ் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தேவையில்லாத கேஸ் வந்து கன்சப்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்பப்போ இதை நம்ம ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம எவ்வளவோ காசு வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஃபுட் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து மைண்டில் வச்சு சமையல் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சாப்பிட போகிறீங்கன்னா அது வரைக்கும் மளிகை ஜாமான் சேர்ந்த பொருளை வந்து நீங்கள் சமையல் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா போட்டு நிறைய வச்சு பண்ணிங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு குப்பைக்கு தான் போகும். இல்லைனா தேவையில்லாமல் அடுத்த மளிகை ஜாமான் செலவு வந்து நம்மளுக்கு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும். அளவோடு பண்ணிங்கன்னா எப்பயுமே வந்து உங்களுக்கு கரெக்டான குவான்டிட்டி தெரியும் உங்களுக்கு. ஸோ மைண்டில் அந்த அளவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ தான் வேணும்னா அதை திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அன்றைக்கி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான இதுவுமே இருக்கும். நம்ம மழையுமே வந்து ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ரொட்டீனாக நம்ம ஆக்கிட்டோன்னா கொஞ்சமாக செலவு பண்ணி மீதி காசை வந்து நம்ம சிக்கனப்படுத்திக்கலாம். இப்பெல்லாம் சேமிச்சு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சின்ன சின்ன சேமிப்பு தான் அதெல்லாம் வந்து ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் ஒரு நாள் நம்மளுக்கு இருந்தாலும் மந்த்லி ஒரு 500 600 நம்மளுக்கு வந்து சேமிப்பு மாதிரி தானே இருக்கும். அடுத்த நாள் வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோன்றத முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம இதுதான் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிடும். இல்லை அன்றைக்கி வந்து நம்ம ஏதோ பண்ணுறோம் எந்த பொருளும் இல்லை அப்படின்னமே உடனே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி இல்லை பக்கத்தில் போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டு தேவையில்லாத செலவு தான் அது. ஸோ இதெல்லாமே ப்ரீ பிளான்டாக யோசித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் இன்னொரு டிப் வந்து புது துணி வாங்கினீங்கன்னா அது ரொம்ப வாஷிங் மிஷினில் அடிக்கடிக்கு போடாதீங்க. கண்டினியூஸாக போட அந்த துணி வந்து ஃபேட் ஆகி அது பழைய துணியாயிரும். 2வது வாஷ்லேயே அது ரொம்ப பழைய துணி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் புது துணிலாம் வாங்கும் போது கொஞ்ச நாளாவது வந்து நம்ம கையிலே வாஷ் பண்ணலாம். லைட்டாக அலசி வச்சாலே அந்த துணி வந்து நல்லாவே ஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி துணியில் வந்து நம்ம காஸ்ட் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் அடிக்கடி நம்ம துணியை வந்து பர்ஃபெக்டாக லைட்டாக வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சாலே நம்மளோட க்ளோத்ஸ் வந்து ரொம்ப நீண்ட நாளாக உழைக்கும். ஸோ இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சின்ன சேவிங்ஸை நம்ம எடுத்து வச்சா நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தானேங்க. ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பை ஃப்ரெண்ட்ஸ்.